11th standard business max exercise 8.1 question number 5. The price of a commodity increased 2004 to 2005 5%, 2005 2006 வரைக்கும் 8%, 2006 2007 வரைக்கும் 77% இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஃப்ரம் 2004 2007 வரைக்கும் கேட்டிருக்காங்க. 2004 2007 வரைக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க எவ்வளோ இயர்லி இன்க்ரீஸ் ஓவரால் கேட்டிருக்காங்க. ரெண்டாவது இதில் எவ்வளோ அமௌண்ட்டு அந்த கமாடிட்டியோட ப்ரைஸ் அப்படிங்கிறது கொடுக்கல. அதனால் நம்ம என்ன செய்கிறோம், அதனுடைய கமாடிட்டி ப்ரைஸ் 100 rupeesன்னு அசம்ஷனாக வச்சுக்கிறோம். அதாவது 100 rupees அந்த கமாடிட்டியோட ப்ரைஸ். இப்போ 2004 2005 வரைக்கும் எவ்வளோ பெர்சன்டேஜ்? 5%. முதல் தடவை 5%. நெக்ஸ்ட்டு அடுத்தது 2005 2006 வரைக்கும் 8%. 2006 2007 வரைக்கும் 77% அதனுடைய இன்க்ரீஸிங் வேல்யூ. இப்போ பேஸ் அமௌண்ட்டு 100ன்னு எடுத்துருக்குறோம். அப்படின்னா ஃபஸ்ட் இயரில் என்ன ஆகுது அப்படின்னா 5% இன்க்ரீஸ் ஆகுது. 100 + 5 105. கால்குலேட் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும். அதனால் சிம்பிளாக என்ன செய்றீங்க, 100 + 5 105, 100 + 8 108, 100 + 77 177 அப்படின்னு எக்ஸ் வேல்யூ நம்ம எழுதிக்கிறோம். எக்ஸ் வேல்யூ தெரியுது. லாக் எக்ஸ் 105க்கு லாக் எக்ஸ் வேணும். ஏன் லாக் எக்ஸ் வேணும் அப்படின்னா, இந்த கால்குலேஷனை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த ஜாமெட்ரிக் மீன் இருக்கு இல்லையா, ஜாமெட்ரி மீன் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா ஆன்டி லாக் ஆஃப் சிக்மா லாக் எக்ஸ் பை என் அப்படின்னு வரும். சிக்மா லாக் எக்ஸ் அப்படிங்கிறப்போ முதல்ல லாக் எக்ஸ் தெரிஞ்சால் தான் அந்த லாக் எக்ஸோட சம் கண்டுபிடிக்க முடியும். லாக் எக்ஸ் வேணும்னா எக்ஸ்லேருந்து தான் லாக் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் இங்கே இருக்குது. லாக் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே 3 டிஜிட் இருக்கிறதுனால 2 பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கணும். ஏற்கனவே நமக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற கணக்கிலெல்லாம் பார்த்துருக்கோம். 108 3 டிஜிட் இருந்ததுன்னா 2, 3 டிஜிட் இருக்கிறதுனால 2 பாயிண்ட் அப்படின்னு வச்சுட்டு இதுக்கப்புறம் இந்த 105க்கு லாக் வேல்யூ கண்டுபிடிச்சி இங்கே எழுதணும். ஒன் 105க்கு நம்ம லாக் கண்டுபிடிக்கும் போது நம்ம எடுத்துக்கிறது 10ல் 5. லாகில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் 10ங்கிற நம்பர் எடுத்துக்கணும். 10ங்கிறதுல 5ங்கிறது இந்த டாப்பில் இருக்குல்ல அந்த நம்பர், அதில் 5 எங்கே இருக்கோ அந்த 5க்கு நேராக வர்ற நம்பர், அதே நேரத்தில் 10க்கு நேராக இங்கே இருக்கிறது. என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து எழுதிட வேண்டியது. 10 அப்படிங்கிறப்ப 10 இதோ இருக்குது, 10க்கு நேராக கொண்டு வரோம். 5ங்கிறது இந்த இடத்துல இருக்குது. அப்போ 10.5ங்கிறதோட வேல்யூ என்ன இருக்குன்னா 0.0212. 0.0212. அடுத்தது 10.8. 10.8 அப்படிங்கிறப்ப அதே 10ல் நல்லா கவனிச்சிங்க, 10ல் மேலே டாப்பில் 8 பார்த்துக்கணும். 10ங்கிற அந்த ரோவில் 8ல் என்ன வருது அப்படின்னா 0.0334. 0.0334. இது முடிஞ்சது. அடுத்தது கடைசியாக இருக்கிறது 17 அப்படிங்கிறதுல 7. சைடில் 17 பார்க்கணும். 17ல் 7. 17ங்கிறது இது இருக்குது. இந்த 17ல் 7ங்கிறது எங்கே வரும் அப்படின்னா, இது 6 இது 7. 17ங்கிற அந்த ரோவில் 7க்கு நேராக என்ன ஆன்சர் வருது? 0.2480. 2480. இந்த இடத்துல பாயிண்ட்லாம் பார்க்க வேணாம். 10ன்னா 10ங்கிறத பாயிண்டை விட்டுடுங்க, 10ன்னு எடுத்துங்க.
17 அப்படின்னா 1.7 பார்க்க வேணும். பாயிண்ட்டை எடுத்துகிட்டு மீதி இருக்கிறது தான் பார்க்கணும். லாகை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் பார்க்கணும். இப்போ சிக்மா லாக் எக்ஸ். சிக்மா லாக் எக்ஸ் அப்படிங்கிறப்ப லாக் எக்ஸில் இருக்கிற இந்த 3 வேல்யூ ஆட் பண்ணி இங்கே கீழே எழுதணும். இந்த 3த்தையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 6.3026. இப்போ ஆன்சருக்கு வாங்க. ஜாமெட்ரிக் மீன் என்ன? ஆன்டி லாக் ஆஃப் 6.3026 by n. என்னங்கிறது என்னென்னா இதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எத்தனை இருக்குது பாருங்கள், 1 2 3 டேட்டா மொத்தம் 3 கொடுத்துருக்காங்க இல்லையா? அதனால் எண்ணுக்கு பதிலாக நம்ம என்னன்னு எடுத்துக்கணும் அப்படின்னா 3ன்னு எடுத்துக்கணும். n equal to 3. n equal to 3. Antilog of 6.3026 divided by 3. 3ஆல் இதை டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது 2.10086 அப்படின்னு வருது. நமக்கு ஆன்டிலாக் எடுக்கும்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டிஜிட் இருந்தால் போதும். அதனால் 2.1008 இருந்தால் போதும். 8க்கு பக்கத்தில் இருக்கிறது கிரேட்டர் தென் 5. ஒரு நம்பரை இதில் சேர்த்துட்டோம்னா என்ன ஆகும்? 8 9 ஆகும். இதை விட்டுடலாம். இதுக்கு மட்டும் ஆன்டிலாக் கண்டுபிடிச்சா போதும். ஆன்டிலாக் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆன்டிலாக் கண்டுபிடிக்கும்போது நல்லா கவனிச்சிங்க, பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற நம்பர் நமக்கு தேவையில்லை, அப்படியே இருக்கட்டும். அது பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடியதை மட்டும்தான் எடுத்துக்கிட்டு ஆன்டிலாக் கண்டுபிடிக்கணும். ஆன்டிலாக் கண்டுபிடிக்கிறப்போ ஃபஸ்ட்டு 2 டிஜிட், அடுத்த சிங்கிள் டிஜிட், அடுத்த சிங்கிள் டிஜிட், இந்தமாரி 3 டேமாக பிரிச்சுக்கணும். அதை ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கணும். 10ல் லெஃப்ட் சைடில் 10, அப்புறம் டாப்பில் 0, டாப்பில் 9 2 இடத்துல வரும். அந்த ரெண்டுத்தையும் எடுத்து எழுதி ஆட் பண்ணி போட்டோம்னா அதுதான் ஆன்சர். டென் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. 10ல் 0 அப்படின்னா 0ங்கிறது இங்கே இருக்கிற நம்பர். அப்புறம் இருக்கிறது 9 அப்படிங்கிறது இதே இதில் கடைசியில் இருக்கும்ல, அதான் 9. 9ங்கிறது இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல இருக்கிறது தான் இந்த லாஸ்ட் நம்பர். இந்த 3யை ஆட் பண்ணணும். எதோட ஆட் பண்ணணும் அப்படின்னா 10ல் 0 இங்கே இருக்குல்ல, 1259 இருக்குது, 1259ன்னு இருக்குது. இதோட எதை சேர்க்கணும்னா ஒரு 3யை சேர்க்கணும். அதை எழுதிடும். டுவெல் 59ல் ஒரு 3யை ஆட் பண்ணோம்னா 1262ன்னு வரும். இதை தான் இங்கே எழுத போகிறோம். ஆன்டிலாக் என்ன வரும்னா 1262ன்னு வரும். இப்போ தான் இந்த பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற நம்பருக்கு வரணும். இந்த நம்பர் எப்படி வந்தது அப்படின்னா, இங்கே 3 டிஜிட் இருந்ததுன்னா 1 லெஸ் பண்ணிவிட்டு இங்கே 2ன்னு எழுதுறோம் இல்லையா? அது மாதிரி இந்த 2 கேன்சல் ஆகணும்னா இந்த 2ங்கிறது எத்தனை டிஜிட்டுக்கு பதிலாக வந்ததுன்னா 3 டிஜிட்டுக்கு பதிலாக தானே 2 வந்தது. அப்போ 3 டிஜிட் தாண்டி ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டோம்னா அந்த 2வோட வேல்யூ வந்துடும். இதுதான் வந்து என்னென்னா அவங்க கேட்டிருக்கிற ஜியாமெட்ரிக் மீனோட வேல்யூ. ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்க? ஆவரேஜ் பெர்சன்டேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா ஆக்சுவல் ப்ரைஸ் என்ன? 100 rupees. நமக்கு கிடைச்சிருக்கிறது 126.2. அப்போ அந்த 126.2ல் ஆக்சுவலாக அதோட வேல்யூ 100 லெஸ் பண்ணிட்டோம்னா கிடைக்கிறது 26.2. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற பெர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ். அவ்வளோதான். ஓகே.